வெல்கம் டு டிஜிட்டல் ஜாங்கிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே சைடில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தினம் தினம் உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் காத்து கொண்டு இருக்கிறது. ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் டு டிஜிட்டல் ஜாங்கிரி. நமக்குலாம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? KineMaster ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3D டெக்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் யூஸிங் பிக்சல் லேப். ஏன்னா நீங்கள் பிக்சல் லேபில் வந்து டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணி தான் KineMaster நிறைய யூஸ் பண்ண போகிறீங்க. அதுக்காக தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பிக்சல் லேபை வந்து இன்ஸ்டால் பண்ணி ப்ளே ஸ்டோரில் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி இதான் டிஃபால்ட் ஸ்க்ரீன். அந்த நியூ டெக்ஸ்ட்னு இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த கீழே அந்த ஏன்ற பட்டன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் வரும். அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன உங்கள் டைட்டிலோ உங்கள் சேனல் டைட்டிலோ உங்கள் வீடியோ டைட்டில் என்னவோ கொடுத்துக்கோங்க. டிஜிட்டல் ஜாங்கிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறோம். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சைட்லேயே டீன் இருக்குல்ல அதை வச்சு உங்களுக்கு டெக்ஸ்ட்டு அந்த சைஸு கலரு இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்ன கலர் வேணும், என்ன சைஸ் வேணும், டெக்ஸ்ட்டு டபுள் லைனில் வேணும்னா அதுக்கு சுருக்கி டபுள் லைனில் வச்சுக்கோங்க. அந்தமாரி ஃபாண்ட் என்ன ஃபாண்ட் வேணும் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த டெக்ஸ்ட்டு லேயரில். பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அது பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு எப்படி விருப்பன்றதோட உங்களோட ஆடியன்ஸுக்கு உங்கள் வீடியோவை பார்க்குறவங்களுக்கு எப்படி வேணுன்ற மாரி நீங்கள் முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி அதை டிசைன் பண்ணிக்கோங்க. ஏகப்பட்ட ஃபாண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது பிக்சல் லேப்லேயே பை டிஃபால்ட்டாக. அதில் எதுவோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்த்துக்கோங்க ஓரளவுக்கு திக்காக இருந்ததுன்னா பார்க்குறவங்களுக்கு நல்லா பளீர்னு தெரியும். கண்ணில் அடிக்கிற மாரி இருந்தால் தான் அவங்களுக்கும் கண்ணில் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த பேர் இந்த ஃபாண்ட்டு கலர் ஏதாவது கொஞ்சம் மாற்றிக்கலாமா, ஆங்கிள் என்ன வேணுமோ பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த டெக்ஸ்ட் எடிட்டில். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3D டெக்ஸ்ட் இந்த பிக்சல் லேபில் க்ரியேட் பண்ணி தான் நம்ம KineMasterல யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம இனிமேல்ட்டு டெய்லி KineMaster வீடியோஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே நான் அடிக்கடி 3D டெக்ஸ்ட் நிறைய இன்சர்ட் பண்ணுவேன். எங்கேருந்து வைப்பேன்னு உங்களுக்கு டவுட் வரக்கூடாதுன்றதுனால தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா லேயரை ட்ரான்ஸ்பரண்ட் பண்ணிட்டோம். ஸோ அது முக்கியமான ஒரு பாயிண்ட் வியூவர்ஸ். அந்த லேயரை ட்ரான்ஸ்பரண்ட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் KineMasterல அந்த இமேஜை 3D டெக்ஸ்ட்டை இம்போர்ட் பண்ணும்போது பேக்ரவுண்ட் இல்லாமல் வெறும் டெக்ஸ்ட்டு மட்டும் வரும். ஓகேங்களா, ரைட்டு. இப்போ இந்தமாரி அதுக்கப்புறமேல்ட்டு இல்லை ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த இப்போ நம்ம இன்னும் அந்த டெக்ஸ்ட் லேயர்லேயே தான் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் லேயர் டெக்ஸ்ட்டை பெண்டு பண்ணலாம், போல்டு பண்ணலாம், என்ன வேணுமோ பண்ணலாம். ஸோ இது நீங்கள் ஒன்று ஆப்ஷனாக ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷன்ஸ் எதுன்னு அது உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா. ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ் அ ஒரு டிசைனராக ஒரு எக்ஸ்பர்ட் லெவல்லேருந்து எங்களோட அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவரான அனிமேஷன்ஸு டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடாது. டெக்ஸ்ட்டுன்றது சிம்பிள் அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் பார்க்குறவங்களுக்கும் அழகாக மனசில் இறங்கும். ஸோ அதுக்கேற்ற மாரி டெக்ஸ்ட்டு ரொம்ப ஜம்பிள்ட் ஆக்காமல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தமாரி இருக்குது பார்த்தீங்கன்னா டபுள் லைனில் டிஜிட்டல் ஜாங்கிரின்னு அந்தமாரி போட்டு ஒரு ப்ளசண்ட்டாக வச்சுக்கோங்க. கலர் மட்டும் ரெட்டு வேணால் வேறு ஏதாவது செலக்ட் பண்ணுங்கள். தெரியாதமா நான் ரெட்டு செலக்ட் பண்ணிட்டேன், அது அதே இருக்கட்டும். இப்போதைக்கு நீங்கள் வந்து உங்கள் பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாரி தான் கலர் செலக்ட் பண்ணணும். சப்போஸ் உங்கள் பேக்ரவுண்டுக்கு ரெட்டு செட் ஆகும்னா வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பே இல்லை. ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைட்னிங் எஃபெக்ட்ஸ் இருக்குது. என்ன வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு 3D டெக்ஸ்ட்டுன்னு இருக்குது பாருங்கள். அந்த 3D டெக்ஸ்ட் வந்து இந்தமாரி ரொட்டேஷன்லாம் பண்ணணும். நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதேமாரி பார்த்திங்கன்னா பெவல் எம்பர்ஸ்லாம் ஃபோட்டோஷாப்பில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்தமாரி எஃபெக்ட்லாம் இதில் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கு கொடுத்துக்கோங்க. அங்கே பாருங்கள் அந்த இது வந்து அந்த பெவல் எம்பர்ஸு அந்த மாரியான ஒரு எஃபெக்டை அப்படி வந்து ஆங்கிளில் கொஞ்சம் திருப்பி வச்சிங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டு வந்து ஒரு பெரிய இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யோசிச்சு பாருங்கள். அது ப்ரௌன் கலர் கொடுத்துருந்திங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து ஒரு மலையை வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. மலையிலேருந்து இந்த டெக்ஸ்ட் அப்படியே பிதுக்கிக்கிட்டு வெளியில் வர மாரி ஒரு எஃபெக்ட் வரும். ஸோ பேசிக்கலி பார்த்திங்கன்னா இதில் நம்ம டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக எடிட் பண்ணிடுறது. இப்போ இந்த 3D ரொட்டேஷனு எல்லாமே இங்கேயே எனேபிள் பண்ணி பேசிக் கான்செப்ட் என்னென்னா இதில் ஃபுல் ஒர்க்கையும் முடிச்சிட வேண்டியது. முடிச்சுட்டு இதை வந்து என்னவா சேவ் பண்ண போகிறோன்னா PNG ஃபைலாக சேவ் பண்ண போகிறோம். ஏன்னா PNG ஃபைல் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் ட்ரான்ஸ்பரண்ட்டாக கொடுக்கும். JPEG என்றைக்குமே பேக்ரவுண்ட் ட்ரான்ஸ்பரண்ட்டாக கொடுக்காது, ஒயிட் பேக்ரவுண்ட் வந்துடும் நீங்கள் இந்தமாரி ட்ரான்ஸ்பரண்ட்டாக வச்சு ஒர்க் பண்ணாலுமே. ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம இது வந்து சப்போஸ் உங்கள் யூடியூப் தம்ப்நெயிலாக யூஸ் பண்ணுறீங்களா, எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இப்போ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா எஃபெக்ட்ஸும் கொடுத்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த இப்போ டேப்பில் ஒன்று சும்மா ஜென்ரலாக காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்கள் இதுதான், இந்த பாருங்கள் இந்த இதை வந்து நீங்கள் வந்து ப்ரொஃபைல் பிக்சராக வச்சுக்கலாம். யூடியூப் சேனல் பேனருக்கு, யூடியூப் தம்ப்நெயில், ஃபேஸ்புக் கவரு, கூகுள் ப்ளஸ் கவரு, ட்விட்டர் ஹெட்டர் சைஸ், அதாவது ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த சைஸ்க்கு டிஃபால்ட்டாக இது அட்ஜஸ்ட் ஆகிடும்.
ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு என்ன சைஸ்க்கு வேணுமோ அந்த இது செலக்ட் பண்ண போகிறோம். இந்த சேனல் பேனர்னா கரெக்டாக அந்த சைஸ் வந்து ஆப்டாக செலக்ட் ஆகிடும். நம்ம ஜென்ரலாக வந்து ஸ்கொயரே கொடுத்துப்போம். ஏன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டெக்ஸ்ட் அந்த வீடியோவில் தானே யூஸ் பண்ண போகிறோம். கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த பாருங்கள், எக்ஸ்போர்ட் இமேஜ் பிஎன்ஜி ஃபார்மேட்டுன்னு இருக்கு பாருங்கள், அதை அப்படியே விட்ருங்க. கீழே வந்து ஜேபெக் இல்லை பிஎன்ஜி, கீழே வந்து இந்த குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லாஸ்ட்டு குவாலிட்டி கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் கொடுத்தோன்னே இமேஜ் ரெண்டராக ஆரம்பிச்சிடும். ரெண்டராகி உங்களோட கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த இமேஜை நம்ம வந்து KineMasterல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி யூஸ் பண்ணுறோன்னா KineMaster யூஸ் பண்ணிக்கோங்க, ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று போட்டுக்கோங்க. உங்கள் வீடியோன்னு நினச்சிப்போம். இந்த பேக்ரவுண்டை நீங்கள் ஒரு ஸ்டில் இமேஜோ இல்லை மூவிங் இமேஜோ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதான் உங்கள் பேக்ரவுண்டுன்னு வச்சுப்போமே, மூவிங்கோ ஸ்டில்லோ. இதில் வந்து பார்த்திங்கன்னா லேயரில் போய்ட்டு நீங்கள் வந்து பிக்சல் லேப்லன்னு சேவ் பண்ண அந்த டிஜிட்டல் ஜாங்கிரி அதை செலக்ட் பண்ணுவோம். பேக்ரவுண்டே இல்லாமல் வந்து வச்சு பாருங்கள், ஒயிட் இல்லாமல் ட்ரான்ஸ்பரண்ட்டாக. இதை அங்கே வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு உங்களுக்கு எப்படி இதில் அனிமேஷன் கொடுக்கணுமோ இதில் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இது வந்து 3D டெக்ஸ்ட்டாக மாறிடும். நான் சொன்ன மாரி இப்போ இது வந்து பிதிக்கிட்டு வெளியே வருது. இது பின்னாடி ஒரு மவுண்டன் கொடுத்திங்கன்னா என்ன ஆகும்னா மவுண்டன்லேருந்து பிதிக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்தமாரி ஏதாவது ஒரு அனிமேஷன் கொடுத்திங்கன்னா அந்த அனிமேஷன் வந்து இதில் செட் ஆகிடும். அவ்வளோதான் மக்களே. ஸோ இப்படி தான் நம்ம வந்து 3D டெக்ஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி நம்ம KineMasterல யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஒரு ஃபார்மேட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இனிமேல்ட்டு நம்ம KineMasterல பார்க்க போகிற எல்லா வீடியோஸ்லையும் பார்த்தீங்கன்னா 3D டெக்ஸ்ட் தான் நான் இப்படி தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஏதாவது டிஃப்ரெண்ட்டான வித்தியாவில் நான் பண்ணியிருந்தேன்னா அது வந்து நான் உங்களுக்காக ஸ்பெஷலாக சொல்கிறேன். இப்போதைக்கு இதுதான் 3D டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணுற மெத்தடு. ஓகேங்களா? பார்த்தீங்களா? ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்களா? சூப்பர். இந்தமாரி டெய்லி ஒரு டிப்பு பார்த்துக்கிட்டே இருக்க போகிறோம் நம்ம KineMaster வீடியோ எடிட்டிங் பற்றி. உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பெஷலாக வீடியோ எடிட்டிங், சவுண்ட் எடிட்டிங், இந்த மிக்சிங் பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கூட கீழே கேளுங்க, அதை நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஜிட்டல் ஜாங்கிரி பேரை பரப்புங்க. உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஆல். பாய்.